Assalamualaikum. I am Fawmia from FF Vision. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி தாங்க நின்றுட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா இப்போ நம்ம இந்த வீட்டில் இல்லை, வீடு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அம்மாவை ஒரு ரெண்டல் ஹவுஸ் பார்த்து அங்கே தான் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஊருக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். வீட்டு உள்ளெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, வீடை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வீடு உள்ளே எதுவும் வீடியோ எடுக்கலை. இப்போ நம்ம இந்த வீட்டிலேருந்தே தான் நம்ம மலேசியா கிளம்ப போகிறோம். நான் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும். காலையிலேருந்தே பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு. நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் இப்படி போட்டு வச்சுட்டேன். இனிமேல் தான் இது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கணும். இந்த 2 பையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ், அதுக்கப்புறம் 24 கேரட் அரிசின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி விற்கிது. அதுதான் கீ ரைஸ்க்கெலாம் நான் எங்கள் ஊர் பக்கம் ஆக்குவாங்க. அதனால் அந்த அரிசியும் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் காஃபி தூள் இதெல்லாம் நிறையாவே வாங்கிட்டேன். ஏன்னா காஃபி பவுடர் நாங்கள் நிறையா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி பவுடர் மட்டும் கொஞ்சம் நிறையா வாங்கிக்கிட்டேன். அப்புறம் சேமியா, அதுக்கப்புறம் ஆட்டா மாவு இது எல்லாமே வாங்கியிருக்கிறேன். என்ன இதெல்லாம் அங்கேயே கிடைக்கும், இருந்தாலும் ஊர்லேருந்து போகிறப்ப இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே விலையும் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ராகி சேமியா இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையாவே நான் வாங்கியிருக்கிறேன். எப்போதும் போல் நம்ம தசீம் குட்டியும் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் மாமி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நான் இது எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்ததுனால எல்லாத்தையும் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறப்போ வெயிட்டு கூட போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்துலேயே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த புக் தசீம் குட்டி வாங்கியிருந்தாங்க, அதையும் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கிறாரு. அதை தான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன். என்னம்மா இங்கே மயிலாடுதுறையில் முழுக்கு கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அங்கே இந்த கிளிப்பு, ஹேர்பின் இதெல்லாம் நிறையா விற்கும். அதுதான் நிறையா வாங்கி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ தான் வாங்கிட்டு போனாலும் எங்கே தான் போகுதுன்னே தெரியாது, எல்லாமே காணா போய்டும். நம்ம தேடுற நேரத்தில் ஒரு ஹேர்பின்னு ஒரு சேஃப்டி பின் கூட கிடைக்காது. இந்த சேஃப்டி பின்னும் பார்த்திங்கன்னா நிறையா வாங்கியிருக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையாவே வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த இதே நாளில் நான் எப்போதும் நான் வாங்கி எடுத்துகிட்டு போவேன். அதையும் இங்கே வாங்கி வச்சுருக்கிறேன். இது என்னென்னா இட்லி பொடி அம்மா செஞ்சு கொடுத்தது. அம்மா இப்போதைக்கு இவ்வளோ எடுத்துகிட்டு போய் இதுக்கப்புறம் நான் திரும்பி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இதை எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்ததுனால நிறைய திங்ஸ் நம்ம எடுத்து வைக்க முடியல. அதே மாதிரி ரொம்ப செய்யவும் முடியல. மிளகாத்தூள்லாம் அரைச்சி வச்சிருந்தாங்க, அது சுத்தமாக எடுத்து வைக்கவே மறந்துட்டேன். அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்படு தான் இது. அதாவது ஹோம்மேடு இது அப்பளம் மாதிரியே ரவுண்டாக கட் பண்ணி செஞ்சுருக்குறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னோட தங்கச்சி தான் இது வாங்கி கொடுத்துருந்தா. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதை பார்த்திங்கன்னா ராம்நாட்லேருந்து கருவாடு இதெல்லாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இங்கே. நெக்ஸ்ட்டு அம்மா செஞ்சு கொடுத்த இட்லி பொடி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எள்ளு இட்லி பொடி கடையில் இருந்துச்சு, அதையும் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதையும் இங்கே எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதக்க வத்தை தாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம ஃப்ரெண்டு ஃபிர்தோஸுக்கு அவங்க கொடுத்து தான் நமக்கு இந்த மிதக்க வத்தை பற்றியே தெரியும். ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் இதெல்லாம் கிடையாது, பெருசாக யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ராம்நாட்டில் இது நல்லா அவைலபிளாக இருக்கும். அதனால் அவங்க இதை நமக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளிப்பு, பேண்டு, ஹேர் பின் இது எல்லாமே வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் ஏன் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அங்கே கிடைக்காதுன்னு கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் எங்கேயாவது காணா போயிடுது தான் நிறையா வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த வத்தல், லெமன் ரைஸ் பவுடர், அப்புறம் இது பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருந்தது. அதை அப்படியே நான் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். எப்போதுமே போகும்போது இந்த உளுந்து, துவரம் பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போவேன். நல்லா தாண்டா இருக்கு. அக்கா போத்தோ லிப்தோ அக்கா தான் வீடியோலே இருக்க மாட்டேங்கல கேட்சோ லிப்தோ என்ன கம்ப்யூட்டர் வேணும் காமிங்க. மெதுவாக திருப்பி உடஞ்சிட போகுது அப்படின்னா வீட்டில் இருந்த பழைய கம்ப்யூட்டர் இது.
ஐயோ இத சரியா எடுக்கற வெயிடா அதே ஒட்டிட்டு சரி இப்ப வேற மானிட்டர் வாங்குனா எல்லா போட்டோ வந்துருமா மானிட்டர் இருந்தா வரும் அதோட கம்ப்யூட்டர் அன்பகோக்கு சரி இது தர இது பண்ணு இல்ல இதே மாதிரியே கம்ப்யூட்டர் எங்கடா இருக்கு கம்ப்யூட்டர் அங்க பின்னாடி இருக்குமா கம்ப்யூட்டர் இந்த நிலைமையில தான் வச்சிருக்காங்க நீ தான் இப்ப உடைச்ச நீனே நஃபியா தான் உடைச்சிங்க இதை வந்து சரி பண்ணது யாரே நம்ம தசீனு சரி பண்ணல நீங்க வந்து ஆன் பண்ணா அது இந்த கம்ப்யூட்டர் வாங்கி ஒரு 20 வருஷமாவது இருக்கும். இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணாமல் ஒரு பக்கமாக அம்மா வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப இந்த கம்ப்யூட்டரை எடுத்து அதை வந்து எப்படி வந்து ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆன் பண்ணி வச்சுருக்கிறான். ஆக்சுவலாக இது ஆன் ஆகாமல் தான் இருந்தது, எதுவுமே ஒர்க் ஆகாமல் தான் இருந்தது. எதையோ கலட்டி என்னமோ செஞ்சு வச்சுருக்கிறான். பரவாயில்ல, இந்த அளவுக்காவது அவன் செய்கிறானேன்னு எனக்கு ரொம்ப உண்மையிலேயே பெருமையாக தான் இருந்துச்சு. இதில் நிறையா பழைய ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு, அதை தான் எடுத்து நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோம். தசீம் நஃபியாலாம் இப்படி ஒரு மானிட்டரை வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதனால தான் இதை வந்து வியப்பாக பார்த்துட்ருக்குறாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து கிளம்பியாச்சு. எல்லா சூட்கேஸையும் வந்து வரிசையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நிறையா பேக் இருக்குது அப்படிங்கிறதுனால எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எப்போதுமே நாங்கள் வந்து எடுத்து வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. எப்போதுமே வந்து ஊர்லேருந்து கிளம்புறப்போ ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தசீம் வந்து நஃபியாவை விட்டுட்டு வரப்போ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். நஃபியா வந்து இன்னொரு காரில் பின்னாடி வரா அப்படின்னு சொல்லி சமாளித்து தான் அழைச்சி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமே ஊரில் இருக்கிறாங்க. எல்லோரும் இந்த டைம்லேயே ஊருக்கு வந்ததுனால ரொம்ப நாள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. அவங்கள விட்டுட்டுலாம் வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு 10 நாளில் அவங்களுமே வந்து கிளம்பிடுவாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி வந்து லைஃப் வந்து போயிட்டுருக்கு. என்ன அந்த பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்க முடியலையேங்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் தான் அவங்களே பார்க்குறாங்க, உடனே அவங்கள விட்டு பிரிஞ்சு வர்றது வந்து உண்மையிலேயே வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து திருச்சி வந்து ரீச் பண்ணியாச்சு. மணி பார்த்திங்கன்னா 9 மணிக்கிட்ட ஆகுது. நமக்கு வந்து 12:15க்கு தான் ஃப்ளைட்டு. ஒரு 10:15 அந்த டைம் கிட்ட வந்து ஏர்போர்ட்டில் இருந்தால் கூட ஓகே தான். ஃபஸ்ட் இங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மிக்கல் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பிள்ளைங்க விளையாடுற மாதிரி நல்லா சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவே ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ஏர்போர்ட் வந்து நேராக ஏர்போர்ட் உள்ளே போயிடாமல் இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு கூட போகலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கு. பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கும் எல்லாமே வந்து இருக்குது. இந்த ஏரியாவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. பகலில் எப்படி இருக்குன்னு தெரியல, நைட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக இங்கே உள்ளே வந்து தொழுறதுக்கான இடமும் வச்சுருக்காங்க. நம்ம தொழுறதா இருந்தாலும் இங்கே தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகலாம். இங்கேயே வந்து இந்த பிஸ்தா ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து நிறையா நட்ஸ் அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா அந்த உட்டன் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த டாய்ஸ் அதுக்கப்புறம் கார்ஸ் எல்லாமே வந்து வுட்லேயே இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு அழகுக்கு மாற்ற மாதிரியான திங்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ இங்கே வந்தது வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட்டும் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அம்மிக்கல் சொல்லிட்டு இங்கே நிறையா ஃபுட்டும் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் பெருசாக எதுவும் ஆர்டர் பண்ணல. நான் வந்து பொடி தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பொடி தோசை நல்லா மனமாக நல்லா சூப்பராக வந்துருச்சு. பிள்ளைங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஷெஸ்வான் நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வந்து உண்மையிலேயே சொல்லவே வேணாம், அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. ஷெஸ்வான் நூடுல்ஸும் வந்துருச்சு. நம்ம கூட இப்போ மலேசியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்தோசா ஹஸ்பலான எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் மலேசியா கிளம்புறோம். தசீம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏன் வந்து நஃபியா வரல, ஏன் நமிக் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஏமா சரி 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 அழுவ வேணாம், போய் உட்காரு. என்ன இப்ப பண்ணணும்? ஃப்ளைட்ல தானே போகணும். நமிக் ஃப்ளைட்ல போயிட்டானா? சரி சரி அழுவாத அழுவாத. பக்கத்துல வரோம். பழைய ஏர்போர்ட் எங்க இருக்கு சார்? தாண்டி நம்ம அப்படி தானே வருவோம், அந்த பாதை வழியா அப்படியே வருவோம்.
இப்படி வந்துடும். சரி சரி, நம்ம அந்த முனையில வந்து கட் பண்ணி லெஃப்ட் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட். ரைட் ரைட். இந்த முனையில கூட கடலாம் இருக்கு போட்டிருக்கு. அந்த இது பழசு. அந்த பைபாஸ் கட் பண்ணது புதுசு. அந்த ராமேஸ்வரம் போகுது அந்த பைபாஸ் தான் புதுசு. அதான் ஆட்டோலாம் உள்ளே கூட்ட மாட்டானா அது வரைக்கும் தான். இது வரைக்கும் தசீம் கிட்ட வந்து நஃபியா நமீக்லாம் வந்து ப்ரூனை ஃப்ளைட் ஏறிட்டாங்கன்னா நம்மளும் இப்போ ப்ரூனை போக போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்குறோம். மலேசியா போகிறோன்னா என்ன செய்ய போகிறான்னு தெரியல. நான் 25 கார் வாங்கி தரேன். ஓகே ஓகேடா. பண்ணிட்டாங்களா எப்ப போறது இன்னைக்கு? ஓஹோ. தசீம் கிட்ட வந்து ப்ரூனை போகிறோன்னு சொல்லியே தான் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவனும் வந்து அதை நம்பி தான் வந்துட்டுருக்குறான். ஆனால் பாவமாக இருக்குது உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப. ஏன்னா வந்து பிள்ளைங்க வந்து கொஞ்ச நாள் தான் அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1.5 மாதம் மாதிரி ஊரில் இருந்திருக்கோம். அந்த 1.5 மாதம் வரைக்கும் பிள்ளைங்க சேர்ந்தே இருந்தாங்களா, அதனால் விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்காக தான் வந்து போயிட்டுருக்குறோம். ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட்டு. இப்போ 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நான் 12:15 ஃப்ளைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 மணிக்கு தான் ஃப்ளைட் ஏறுறதுக்கே நாங்கள் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் வந்து கேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேட்டில் போய் உட்கார சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை இந்த கேட்லேருந்து இன்னொரு கேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பிள்ளைங்களையும் அழைச்சிக்கிட்டு லக்கேஜும் தூக்கிக்கிட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இவ்வளோத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சீட்டு வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் முன்னாடியே வந்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்துட்டு உட்கார வச்சாச்சு. Whenever the seatbelt sign is on, you must return to your seat and fasten your seatbelt securely. Should an oxygen mask like this drop from the compartment above your seat, immediately pull the mask firmly towards you. ஃப்ளைட் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே வந்து அசிமா எங்க, சித்தி எங்க, நஃபியா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவரை வச்சு சமாளிக்கிறது தான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு மேலே நான் ஃப்ளைட் எதுவும் பெருசாக ஃபுட்டெல்லாம் வீடியோ கூட எடுக்கலை. அவர் தூங்க வச்சா போதும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூங்க வச்சாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட ஆகுது. நம்ம வந்து மலேசியா கிட்ட ரீச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லேண்ட் ஆகிடும். 7 o'clock கிட்ட வந்து ஃப்ளைட் லேண்டிங். நல்லா வந்து க்ளவுடியாக இருக்குது. டே டைமாக இருந்தால் நல்லா தெரியும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து கிளியராக தெரியல. நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நைட் ஃப்ளைட் தான் இருக்கும். அதனால் எப்போவுமே இதை மாதிரி தான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் சன்ரைஸ் ஆகிற போது இப்போ கொஞ்சமாக அந்த சைடில் வெளிச்சம் தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லேண்ட் ஆயிடுவோம்.
ஏர்போர்ட்டில் தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். தசீம் வந்து பார்த்திங்கன்னா புருனை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. தசீன், நம்ம எங்க வந்திருக்கோம்? நல்லா வேகமா சொல்லு. புருனைக்கா வந்திருக்கோம். அதுவும் நம்ம பேக் தான். பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்தாச்சு. என்னடா இவ்வளோ பேக் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போன திங்ஸே நிறையா, அதாவது துணிமணிலாம் நிறையா எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுவே ரிட்டன் வந்து நிறையா பேக்கில் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். அதை வந்து அன்பாக்சிங்கில் நான் காமிக்கிறேன். உனக்கு இதை பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியுது? எங்க வந்திருக்கோம்? மலேசியாவா இது? அல்ல, ஏன் மலேசியா வந்தோம்? ஃப்ளைட்டு மலேசியாவில் நிப்பாட்டிட்டாங்க. புருனையில் மழை பெய்யுதுன்னு மலேசியாலேயே இறக்கிட்டாங்களாம். புருனையில் மழையா இருக்கான், மழை பெய்யுதா, அதனால மலேசியாலே. நெக்ஸ்ட் குளிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பி திரும்ப புருனை போலாம். நீங்க ஏன் மலேசியா வந்தீங்க? தசீம் வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்ததுமே வந்து நம்ம மலேசியா தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஏர்போர்ட் உள்ளே இருக்கிற வரைக்கும் புருனையில் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தான். வெளில வந்ததுமே இல்லை, நம்மளை ஏமாற்றி மலேசியா அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். எதையும் சொல்லி சமாளிச்சிட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.